மகள் சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. நம்ம தமிழ்ல இருந்துட்டு இந்த மொய் விருந்து நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம கருப்பு ஏதோ ஒரு ஐடியா பண்ணிட்டு இந்த மொய் விருந்தை வந்து சிறப்பாக நடத்தி வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் நம்ம தமிழ் எதிர்பார்க்காத அளவுக்கு பணம் வந்து குவிஞ்சிட்டு இருக்கு. நம்ம தமிழ்ல இருந்துட்டு இந்த ஊர்க்காரங்க நான் படிக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளோ பணம் எனக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. இவங்களுக்காவது கண்டிப்பா நான் படிச்சு டாக்டரா வருவேன் அப்படின்ற மாதிரி நம்ம தமிழோட அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம தமிழோட அம்மா இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் கருப்பு இருந்துட்டு இங்க பாரு தமிழ், நீ நல்லா படிக்கணும், நீ நல்லா இருக்கணும் தமிழ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. தாமரையும் அவங்க அம்மாவும் வராங்க. வந்த உடனே தமிழ் கையில இருக்க பணத்தெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. நம்ம தமிழ் இருந்துட்டு நம்ம சாவித்திரி கிட்ட போயிட்டு இங்க பாருங்க, நீங்க சொன்ன மாதிரி ஏதாவது நடந்ததா, சாமி கூட என் பக்கம் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி தமிழ் இருந்துட்டு சாவித்திரி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. சாவித்திரி இருந்துட்டு ரொம்பவே கோவமா, உன்னை நீ எப்படி படிக்கிறேன்னு நான் பாக்குறேன்டி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க என்னதான் பண்ணாலையும் நான் படிக்கிறத யாராலையும் தடுக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி நம்ம தமிழ் இருந்துட்டு சாவித்திரி கிட்ட சவால் விடுறாங்க. அதுக்கப்புறம் அதுவும் பாத்துடலாண்டி அப்படின்ற மாதிரி நம்ம சாவித்திரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் சாவித்திரி இருந்துட்டு ராஜாங்கத்துக்கிட்ட போயிட்டு தமிழ் இப்படிதான் பேசினா, ரொம்ப திமிரா பேசினா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம ராஜாங்கம் இருந்துட்டு ஊர்க்காரங்க பத்தி எல்லாம் என்கிட்ட எதுக்கு பேசுற, தேவையில்லாத வார்த்தையெல்லாம் இங்க விடாத அப்படின்ற மாதிரி நம்ம ராஜாங்கம் வந்து சாவித்திரியை திட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்கம் இருந்துட்டு சாவித்திரி கிட்ட நீ வேண்டுதெல்லாம் உண்மைதானா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. என்னென்ன திரும்ப திரும்ப அதே கேள்வியை கேட்கறீங்களே, உங்களுக்காக நான் வேண்டது உண்மைனா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா நம்ம ராஜாங்க வந்து நம்புற மாதிரியே இல்லை. நம்ம சேது இருந்துட்டு இங்க பாருங்கப்பா, நீங்க நல்லா இருந்தா போதும், நீங்க வந்து இந்த மாதிரி வேண்ட வேலை எல்லாம் வேண்டாம், அவங்க கிட்ட சொல்லி வைங்க அப்படின்ற மாதிரி சேது இருந்துட்டு நம்ம ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லவும் நம்ம சாவித்திரி இருந்துட்டு ரொம்பவே கோவமா சேதுவோ முறைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாட்டி இருந்துட்டு ஐயோ அந்த மொய் விருந்து நடந்துச்சோ இல்லையோ, அந்த பிள்ளை என்னதான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோ தெரியலையே அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளேயே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு இந்த விருந்து நடந்துச்சா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம தமிழை பத்தியே யோசிச்சுட்டு இருக்காரு. அவர் என்னதான் தமிழை மறக்கணும்னு நினைச்சாலும் ஆனா தமிழை பத்தி யோசிச்சுட்டே தான் இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம கருப்பு கிட்ட பேசணும்னு நினைக்கிறாரு நம்ம சேது. ஆனா கருப்பு கூடயும் சண்டை போட்டாரு இல்லையா, அதனால பேச மாட்டேங்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம தமிழ் இருந்துட்டு எல்லா பணத்தையும் எடுத்துட்டு போறாங்க. எடுத்துட்டு போயிட்டு வீட்டுல வைக்கிறாங்க. வீட்டுல வச்சுட்டு அடுத்த கட்டமா இந்த பணத்தெல்லாம் எடுத்துட்டு போய் நான் ஃபீஸ் கட்டணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. நம்ம தாமரை இருந்துட்டு அந்த பணத்தெல்லாம் நம்ம அந்த பணத்தை எடுத்துட்டு அவ படிக்க போக மாட்டாள் இல்லம்மா, கண்டிப்பா அந்த பணத்தை வந்து நம்ம திருடணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கரெக்டான ஐடியா கொடுத்தடி, கண்டிப்பா அதை ஆள் வச்சு திருடியே ஆகணும், கண்டிப்பா அவ படிக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம சாவித்திரி வந்து திட்டம் போடுறாங்க. நம்ம தமிழ் இருந்துட்டு எப்படியாவது நம்ம படிச்சிடணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நைட்டு போய் படுக்கிறது தூங்குறாங்க. கனவுலையும் அவங்க பெரிய டாக்டர் ஆகி ஊருக்கே சேவை செய்யற மாதிரி கனவு வருது. இதெல்லாம் நடுக்குறுக்கு எழுந்து உட்காந்துட்டு ஐயோ இப்படியெல்லாம் கனவு வருது, கண்டிப்பா இதெல்லாம் நடந்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம தமிழோட அம்மா இருந்துட்டு என்னடி இந்த நேரத்துக்கு எழுந்து உட்காந்துட்டு இருக்க, என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. இல்லம்மா சும்மா தான் தூக்கம் வரல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில நம்ம கருப்பு இருந்துட்டு தமிழை நம்ம போவோமா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. எங்கன்னு அப்படின்ற மாதிரி நம்ம தமிழ் கேட்கவும், என்னப்பா சொல்ற, நீ வந்து ஃபீஸை கட்டணும்னு சொன்ன இல்லையா, அதுக்கு போய் ஃபர்ஸ்ட் ஃபீஸை கட்டிட்டு வந்துருவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம தமிழும் சரிங்கண்ணா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை போச்சு, அதனால நம்ம நாளைக்கு போகலாம்னா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நம்ம தாமரை இருந்துட்டு எப்படியாவது அந்த பணத்தை அடிச்சு ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆள்கிட்ட சொல்லி பிளான் போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் யாரும் இல்லாத நேரத்துல அவங்க வீட்டுல போய் இந்த பணத்தை எடுத்துட்டு வந்துரு அப்படின்ற மாதிரி ஒரு ரவுடி கிட்ட சொல்லவும், ரவுடி இருந்துட்டு பணம் வந்து கேட்கிறாரு. நீ இப்ப கேட்கிற பணத்தை விட அதிகமா கொடுக்குற, நீ அந்த பணத்தை மட்டும் எடுத்துட்டு நீயே தூக்கிட்டு போயிடு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ரவுடியும் எப்படியாவது எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம தமிழ் இருந்துட்டு பணம் கிடைச்சதுனால நான் கோயிலுக்கு போயிட்டு அர்ச்சனை பண்றேன்னு சொல்லிட்டு வேண்டிட்டு இருந்தோமா, வரீங்களா போயிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம தமிழோட அப்பா நானும் வரவா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. தமிழ் இருந்துட்டு வரவே வராதிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம தமிழோட அப்பாவுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் அப்பாவை வந்து ரொம்பவே கஷ்டப்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தமிழ் இருந்துட்டு கோவிலுக்கு போறாங்க. தமிழோட அம்மா, தங்கச்சி, பாட்டின்னு எல்லாருமே கோவிலுக்கு போறாங்க. அதுக்கப்புறம் நம்ம தமிழோட அப்பா மட்டும்தான் வீட்டுல இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து திருடன் வந்து யாருக்கும் தெரியாம உள்ள வராங்க. உள்ள வந்ததுமே நம்ம தமிழோட அப்பா இருந்துட்டு குடிச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவனை திசை திருப்பி விட்டுறாங்க. நம்ம தமிழோட அப்பா வந்து திசை திருப்பி விட்டதுமே நம்ம தமிழோட அப்பா இருந்துட்டு வெளியே போயிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த திருடன் இருந்துட்டு உள்ள போயிட்டு பணத்தெல்லாம் எடுத்துட்டு ஓடி போயிடுறாங்க. ஓடி போயிட்டு நம்ம தமிழ் இருந்துட்டு கோயிலுக்கு போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு சாமி கும்பிட்டு சாமி கும்பிடுறாங்க. நல்லபடியா இந்த டாக்டர் படிப்பு முடிச்சுட்டு நான் வெளியே
நல்லபடியா வரணும் அப்படின்ற மாதிரி வேண்டிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம தமிழ் இருந்துட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுங்கம்மா நான் போய் தூங்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் தூங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில காலேஜுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தெல்லாம் எடுத்துட்டு வரதுக்கு போறாங்க தமிழ். ஆனா அந்த பணம் இல்லாத தெரிஞ்சு ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. என்ன இங்க வச்ச பணத்தை காணுமே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தமிழோட அம்மா கிட்ட கேக்குறாங்க, மா பணம் எங்கம்மா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. தமிழ் நீ தானே வச்ச தமிழ், நான் பார்க்கலையே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அந்த சொன்னதுமே நம்ம தமிழ் இருந்துட்டு உசிரே போற மாதிரி ஆயிடுது. அதுக்கப்புறம் நம்ம தமிழோட அப்பா இருந்துட்டு தமிழோட அப்பா தான் எடுத்திருப்பாரு, இவருக்கு குடிக்கிறதே வேலை, அவரே கேளுமா என்னன்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி நம்ம தமிழ் இருந்துட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்லவும் தமிழோட அப்பா கிட்ட போய் கேக்குறாங்க, பணமெல்லாம் எங்க, நீங்க தானே எடுத்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்கவும் நம்ம தமிழோட அப்பா இருந்துட்டு நான் எடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ஐயோ நான் படிக்க வச்சிருந்த பணம் எல்லாம் போச்சு, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பணத்தெல்லாம் சேர்த்தனே, ஐயோ என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமா அழுதுகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ரவுடி இருந்துட்டு சாவித்திரி கிட்ட போயிட்டு நான் பணத்தை எடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி பணத்தெல்லாம் அவங்க கிட்ட கொடுக்குறாங்க. கொடுத்ததுமே இந்த பணத்தெல்லாம் நீயே வச்சுக்கோ, எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி நம்ம சாவித்திரி வந்துட்டு அந்த ரவுடி கிட்டேயே எல்லா பணத்தையும் கொடுத்து அமைச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கருப்பு கிட்ட இந்த விஷயத்த சொல்லவும் கருப்பு இருந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. ஐயோ என்னாச்சியோ ஏதாச்சோ யார் எடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாங்க. தேடியும் அந்த பணம் கிடைக்கல. அதுக்கப்புறம் நம்ம தமிழ் இருந்துட்டு தலையில அடிச்சுட்டு அழுறாங்க. நான் எவ்வளவுதான் கஷ்டத்தை அனுபவிக்கிறதே தெரியலையே, நான் ஒரு அடி எடுத்து வச்சா 4 அடி கீழே போறேனே அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயம் வந்துட்டு நம்ம சேதுக்கு தெரிய வருது. தெரிஞ்சதுமே ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. ஐயோ ரொம்ப கஷ்டப்பட்ட இந்த பணத்தெல்லாம் சேர்த்தனாலே இப்ப பணத்துக்கு என்ன பண்ணுவாய் ஏது பண்ணுவான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. இது விஷயம் பாட்டிக்கோ அவங்க மாமியாருக்கோ தெரிய வருது. தெரிஞ்சதுமே ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. நம்ம சேதுவோட பாட்டி இருந்துட்டு அந்த பணத்தெல்லாம் எடுத்துட்டு போய் கருப்பு கிட்ட கொடுத்து கருப்பு கிட்ட கொடுத்துட்டு இங்க பாரு கருப்பு, நாங்க தான் கொடுத்தங்கன்னு சொல்லாத, அது யாரோ திருடிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஆனா இந்த பணத்தை வந்து நீ போய் தமிழ்கிட்ட கொடுத்து அவன் நல்லா படிக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஐயோம்மா என்னம்மா சொல்றீங்க அப்படின்ற மாதிரி அவங்க வாங்க மாட்டாங்களே, தமிழ் வாங்க மாட்டாளேம்மா அப்படின்ற மாதிரி நம்ம கருப்பு இருந்துட்டு அவங்க அம்மா பாட்டி கிட்ட சொல்லவும் பாட்டி இருந்துட்டு நான் தான் கொடுத்தேன்னு சொல்லாத, நீ வந்து இப்போ தொலைஞ்சு போன பணம் கிடைச்சிருச்சுன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கருப்பும் தமிழ் கிட்ட போயிட்டு பணம்லாம் கிடைச்சிருச்சுமா அப்படின்ற மாதிரி சொல்லவும் நம்ம தமிழ் இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம தமிழ் இருந்துட்டு எப்படின்னா எங்கன்னா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஒரு திருடிட்டு போயிட்டான், இப்போ முழிச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இவன் தான் எடுத்திருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சேன், அதனாலதான் அவனை போய் அடிச்சு கேட்டதுமே எல்லா உண்மையும் சொல்லிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரிங்கண்ணே எப்படியோ ஒன்று பணம் கிடைச்சிருச்சுல்ல, நம்ம ஃபர்ஸ்ட் வேலையா போயிட்டு நம்ம ஃபீஸை கட்டிட்டு வந்துடலாம் வாங்கண்ணே அப்படின்ற மாதிரி நம்ம கருப்பை கூட்டிட்டு ஃபீஸ் கட்டுறதுக்காக போறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச தாமரை வந்து அவங்க சாவித்திரி கிட்ட போய் சொல்றாங்க. சொன்னதுமே என்னதான் பண்ணாலும் இவன் அடங்கவே மாட்டாளா, இவளுக்கு எப்படி பணம் கிடைச்சது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. யாரு கொடுத்துருப்பாங்க இவ்வளோ பெரிய பணத்தை அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் தாமரை இருந்துட்டு அம்மா அவ படிக்கிறதுக்கு போகவே கூடாதுமா, அவ எப்படியோ போயிட்டா பாருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம கருப்பு இருந்துட்டு தமிழை கூட்டிட்டு காலேஜுக்கு போறாங்க. போனதுமே நம்ம தாமரை இருந்துட்டு அவளை வந்து கார் வச்சு ஏத்திடலாமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம சாவித்திரி இருந்துட்டு ரொம்பவே ஷாக்கிங்கா ஐயோ அவ கர்ப்பமா இருக்காளேடி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா நம்ம தாமரை இருந்துட்டு அவ இருக்கிறதுனால தானம்மா இவ்வளோ கஷ்டம் நம்மளுக்கு, அவ இல்லைன்னா எந்த கஷ்டமும் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம தாமரை இருந்துட்டு சாவித்திரி வந்து மனசை மாத்துறாங்க. அதுக்கப்புறம் எல்லா ஏற்பாடும் பண்ணிடுறாங்க. நம்ம கருப்பும் தமிழும் காலேஜுக்கு போயிட்டு இருக்க வழியில நம்ம தாமரை இருந்துட்டு ஒரு லாரியை வச்சு ஏத்த சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம தமிழ் இருந்துட்டு லாரி வந்து நம்மளவே துரத்திட்டே வருது அப்படின்னு சொல்லிட்டு டவுட் பட்டுட்டு போறாங்க. போயிட்டே இருக்கும்போது இல்லைன்னா நீங்க நிப்பாட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நிப்பாட்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த லாரிக்காரனும் நிப்பாட்டிட்டு அந்த லாரிக்காரனை கீழே இறங்க வச்சுட்டு எதுக்குடா எங்க பின்னாடியே வர அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நான் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லாரிக்காரர் இருந்துட்டு மலிப்பிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம கருப்பு இருந்துட்டு அண்ணா இங்க பாருங்கண்ணே அவனை அடிங்கண்ணா அப்பதான் உண்மையை சொல்லுவான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த லாரிக்காரரும் அடிச்ச உடனே எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. உங்களை வந்து லாரி விட்டு ஏத்த சொன்னாங்க, காசு கொடுத்தாங்க, அதனாலதான் நான் இதை பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம தமிழ் இருந்துட்டு இவங்க எல்லாம் அடங்கவே மாட்டாங்களாம், இவங்க வலிக்கு நான் போவிடலாம், இவங்க சண்டைக்கு நான் போனேன்னா சும்மா வலிக்க சண்டைக்கு வராங்களே அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஷாக்கிங்கா பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம்
நம்ம தமிழ் இருந்துட்டு எல்லா தடையும் மீறி படிக்க போவாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.